அவன் எங்க இருக்கு? அவனா? எவம்மா? பேக் பண்றதுக்கு ஓவன் எங்க இருக்கு ஆண்டி? அதெல்லாம் நம்ம வீட்ல இல்லம்மா. குக்கர் இருக்குல்ல, அதுல பண்ணிடலாம். நோ இஷ்யூஸ். முருகா, செனிட்டு தப்பிக்க முடியாது போல. எல்லாத்துக்கும் இந்த வீட்ல ஏன் எப்பவும் ஓவரா ரியாக்ட் பண்றீங்க? அவங்க கேக்கு தானே பண்ண போறாங்க. ஓவர் ரியாக்ஷனாப்பா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. அக்கா, எனக்கு வேலை செய்யற மூடே போயிருச்சு. இதுக்கு மேல வேலை சொல்லாத சொல்லிட்டேன். சரி, இது எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். வா, சரிக்கா. அப்புறமா செஞ்சுக்கலாம். ஏ செல்வி, என்னக்கா? உள்ள அவ என்ன பண்றானே அக்கா, அது தெரியல. வா போய் பாப்போம். சரிக்கா. எழு. கொடுங்க. இது எல்லாத்தையும் இந்தா, ஓரமா வச்சிருடா. சரிம்மா. வா வா. நீங்க எங்க வந்தீங்க ஆண்டி? ஏன்? நான் தான் தனியா பண்றேன்னு சொன்னேன்ல. இல்லம்மா, உனக்கு எங்க எது இருக்குன்னு தெரியாதுல்ல. ஆண்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. நீ பாட்டுக்கு கேக் செய்ய போறேன்னு சொல்லிட்டு வந்துட்ட. எல்லாரும் அங்க வெயிட் பண்றாங்க. கேக் ஒழுங்கா வரலனா? ஆண்டி, அதெல்லாம் வரும். கண்டிப்பா நல்லா தான் வரும். சரி, அது மைதா மாவு டப்பா தானே? ஆமா. அக்கா, மறுபடியும் மைதா மாவு டப்பாவை எடுத்து வச்சிருக்குக்கா. செல்வி அக்கா, கேக்க மைதா மாவுல தான் பண்ணணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, ப்ளீஸ். என்னத்த பாத்துக்குவியோ? நீ சப்பாத்தியே மைதா மாவுல பண்ண ஆளு தானே, உன்னை எப்படி நம்புறது? இல்ல செல்வி, கேக்குக்கு மைதா மாவு தான் போடுவாங்க. ஓஹோ. அக்கா, டோன்ட் வரி. ஆண்டி, நீங்க போய் உட்காருங்க, நான் பண்றேன். நீ பண்ணுமா, நாங்க இங்க ஓரமா நிக்கிறோம், அவ்வளவுதான். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நம்பி நீங்க போங்க, நான் செஞ்சு கொண்டு வரேன். என்ன சரி, இந்த பக்கமா எங்களை அனுப்பி விட்டுட்டு நீ அந்த பக்கம் போய் ஆன்லைன்ல கேக் ஆர்டர் பண்ண போறியா? அக்கா, இல்லக்கா, நான் தான்க்கா செய்ய போறேன். என்னால நம்ப முடியலையே. இங்க பாருங்க, முட்டை, சர்க்கரை, மாவு, பால் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ல. நீயே பண்ணுமா, வேண்டான்னு சொல்லல. ஏன் நாங்க இங்க நிக்க கூடாதுன்னு சொல்ற? நாங்க இங்க நின்னுட்டு போறோமே. ஐயோ ஆண்டி, சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான். ப்ளீஸ், நீங்க இங்க நின்னீங்கன்னா எனக்கு டென்ஷனாவே இருக்கும். ப்ளீஸ் ஆண்டி, நம்புங்க. வெளியில போறீங்களா? சரி, நான் ஹால்ல தான் இருப்பேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடு, சரியா? உங்களுக்கு கேக் பண்ண தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? இல்லம்மா, அடுப்பை எப்படி பத்த வைக்கணும், மாவை எப்படி கலக்கணும், சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, ப்ளீஸ் போங்க ஆண்டி. விதி விட்ட வழி, வேற என்ன பண்றது? வா போலாம். அந்த பிள்ளை சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிறேங்குது, நமக்கு என்ன? வா போலாம். போங்க போங்க, செல்வி அக்கா கூட்டிட்டு போங்க ஆண்டி. போங்க ஆண்டி, போங்க 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 ஆண்டி, போங்க. ஏய், இப்ப எதுக்கு அடுப்பாங்கற எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? நான் எங்க பார்த்தா உங்களுக்கு என்ன? நான் எங்க பார்த்தா உங்களுக்கு என்ன? இத மட்டும் அழகா வக்கனையா சொல்லு. என்ன? அவ எங்க? கேக் செய்யற அத்தை. அம்மா, செஞ்ச மாதிரி தான். அம்மா, இங்க வந்து உட்காரு. அவங்க செய்யட்டுமா, நீ வந்து உட்காரு. வா. என்ன சொன்னாலும் நான் தான் கேக் செய்வேன்னு அடம் பிடிக்குதுமா. ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா கூட வேண்டான்னு சொல்றா. சரி விடுமா, அந்த பிள்ளை ஏதோ ஆசைப்படுது, செஞ்சுட்டு போட்டுமே. எனக்கு என்ன, நானா க்ளீன் பண்ண போறேன்? கிச்சனை க்ளீன் பண்ண போறது நீங்க 2 பேரும் தான்.
ஐயா எதுக்கு இப்ப எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஜெனி சூப்பரா கேக் பண்ணுவாங்க பாருங்க. ஏன் அவ கேக் பண்ணி இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டிருக்கியா? இல்ல அப்புறம் இல்ல அவங்க கிறிஸ்டின் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா கேக் பண்ண தெரிஞ்சிருக்கும். சரி, அவங்க வீட்ல சோறு கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்களா? அதெல்லாம் செய்ய தெரியலையே. எல் தம்பி, அந்த பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பேச தெரியல, ஒரு காப்பி கூட போட தெரியல. ஆமாண்டா எழு. ஜெனிக்கு சமையலை பத்தி ஏபிசிடி கூட தெரியல. இவ்வளவு ஏன் ஸ்டவ்வை பத்த வைக்கிறதுக்கு கூட அவளுக்கு தெரியல. நீ கூட்டிட்டு வந்த மருமக தானே அனுபவி. அப்படி இல்லம்மா, சில பேருக்கு இந்த மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் சமைக்க தெரியாது. ஆனா இந்த சாக்லேட்டு கேக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா ஜாலியா பண்ணுவாங்க. ஆமாடா, இருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க சோறெல்லாம் எங்கே சமைக்குது? இந்த மாதிரி ஐட்டத்தை தான் ஆர்வமாக கற்றுக்கிட்டுதுங்க. இல்லைங்கய்யா, அந்த பிள்ளைக்கு மைதா மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு எதுக்குமே வித்தியாசம் தெரியல. இவ்வளோ ஏன் அந்த பிள்ளைய காப்பி போட சொன்னா போய் தயிர் பாக்கெட் எடுத்துட்டு வருது. தயிர் பாக்கெட்டா? ஏ, நீ தயிர் குறை ஊத்துறது இல்லையா? எதுக்கு தயிர் பாக்கெட்லாம் வாங்குற? ஒரே ஒரு நாள் தான் வாங்கினத்த, பால் தீந்து போச்சுன்னு. சும்மா தயிர் பாக்கெட் எல்லாம் வெளியில வாங்காத, உடம்புக்கு நல்லதில்ல. வாடா, வா வந்து உட்காரு. உட்கார. வா அம்மா, இப்படி உட்காந்துக்குமா. ஆமா, எல்லாரும் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் உன் பொண்டாட்டியால தான். அவ என்ன பண்ணா? ஒன்னும் இல்ல ப்ரோ, ஜெனி கேக் பண்ண போயிருக்காங்க. ஜெனியா? ஹேய், சூப்பர்டா. அவ எந்த லட்சணத்துல சமைப்பான்னு தெரிஞ்சும் வெக்கமே இல்லாம சிரிக்கிறான் பாரு. கேக் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன். மைதா மாவை வேக வச்சு கப்புல ஊத்தி கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த பிள்ளை எதுவும் செய்ய முடியாம பின்வாசல் வழியா அவங்க வீட்டுக்கு ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்குவே மாவு முட்டையும் நஷ்டம். அது வேற எடுத்தாளா? எத்தனை முட்டை எடுத்தா? அத என்னல அத்த? ஐயா, குடும்பமா இது. அவங்க என்ன போர்க்கா போயிருக்காங்க? சமைக்க தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. அதை தாண்டா நானும் சொல்றேன்.
அந்த பிள்ளை கேக் செய்யறேன்னு போயிருக்கு. வரட்டும், முடிவா என்ன வருதுங்கிறத பாப்போம். நான் தானே மாமா அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இருக்கிற வேலையில இது வேறயா? நீ ஏன் பண்ற? இந்த இவன் பண்ணுவான். டேய், அவ கிச்சனை எந்த லட்சணத்துல வச்சிருந்தாலும் நீ தான் க்ளீன் பண்ணணும். என்ன நானா? ம்? எனக்கு முக்கியமான ஒரு கால் இருக்கு. டேய், நான் உட்காரு நல்லவனே. நீ பயங்கரமான ஆளு. ஏன் ஜெனிக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? நல்லா லவ் மட்டும் பண்ணுவ. கஷ்டப்பட்டு எங்க அம்மா போராடி உன் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். அப்பா செலவு பண்ணோம். நீ கடைசி வரைக்கும் சும்மாவே இருப்ப இல்ல? எனக்கு வேலை இருக்கு. நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியா? எல்லாருக்கும் வேலை இருக்கு. நீ சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பாக்குற. இவன் சம்பளம் நிறைய வாங்கறதுக்காக ட்ரை பண்றான். இல்ல எழிலு? ஆமா ஈஸ்வரி. என்னடா பேரு சொல்ற? என்ன விடுங்க, அவனை கவனிங்க. இப்ப பாரு. டேய், நீ தான்டா க்ளீன் பண்ணணும். பாட்டி உன் கால் கையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆ. நீ இங்கே உட்காரு. ம், ம். ஐயோ, ஐயோ, ஏன் என்னாச்சு? என்ன சத்தம்? ஆண்டி. ஜெனி என்னம்மா குக்கர் வெடிச்சிருச்சா? ஐயோ இல்ல ஆண்டி. சத்தம் கேட்டுச்சே. பாட்டி, அங்க ஒரு பாத்திரம் கீழே விழுந்துச்சு, எடுத்து வச்சுட்டேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நிஜமாவே அவ்வளவுதானா? ஆமா ஆண்டி. ஏய் ஜெனி, கேக் எங்க? நீயும் இங்கதான் இருக்கியா? ம் ம். ம். சரி சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆ, எதுக்கு? கண்ணை மூடுங்க, நான் சொல்றேன். ஏம்மா இப்படி படுத்துற? நீ கேக் பண்ணி நான் சாப்பிடணும்னு என்னைய வேற உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு வேற வீட்லலாம் வேலை இருக்கு சேனி. செல்வி அக்கா, டோன்ட் வரி, 2 நிமிஷம் தான். எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. ஆ, எழில், யாரும் கண்ணை திறக்காம பாத்துக்கோ, சரியா? நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். ம். கண்ணை மூடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே, வந்துடுறா. ஆ, ஓ ஹம். நடக்க தெரியுதா பாரு. வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா. அக்கா, நான் சொன்னது தான் நடக்க போகுது. இந்த பிள்ளை கேக்கு பண்ணதுல ஏதோ பிரச்சனை, அதான் கண்ணை மூட சொல்லுது. அது அப்படியே பின்வாசல் வழியா ஓடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ. இவனுக்கு இவன் கவலை. அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க? கண்ணை மூடிட்டு தானே இருக்க சொன்னாங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. சும்மா இருடா. கண்ணை மூடுங்க. நடக்கிறது நடக்கட்டும். நான் கண்ணை மூடிக்கிறேன்.
கண்ணை மூடு. ஐயோ, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பில்லப்பா. வாங்க வாங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருங்க. நான் கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன். ட்வை. வாவ். சூப்பர். பாருமா, பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஐ, என்னம்மா கேக் மாதிரியே இருக்கு? தாத்தா, அது கேக் தான். ஜெனி, ஆமா இதெல்லாம் நிஜமா? என்னால நம்பவே முடியல. ஆண்டி, இந்தாங்க தாத்தா. முதல் டெஸ்டிங் எனக்காமா? எப்படி இருக்கு தாத்தா? ஏமா சூப்பர்மா, அருமையா இருக்கா. சூப்பரா இருக்குமா, எல்லாத்துக்கும் கொடு. பாட்டி, இந்தாங்க. எனக்கு வேண்டாம். பாட்டி, சாப்பிட்டு பாருங்க. எனக்கு சுகர் இருக்கு. லைட்டா கொஞ்சம் டேஸ்டாவது பண்ணி பாருங்க பாட்டி, ப்ளீஸ். சனி, எனக்கு கொடு சனி. சனி சூப்பரா இருக்கு சனி. எழில். தேங்க் யூ. சரியா? சூப்பரா இருக்குமா? ஆண்டி, சூப்பர் ஜெனி, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். கிரேட் ஜெனி, ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஜெனி, என்னை காப்பாத்திட்ட. இல்லன்னு வை, நான் தான் கிச்சன்லாம் கிளீன் பண்ணிருக்கணும். கேக்கு தானே வந்திருக்கு, கிச்சன் எப்படி இருக்குன்னு தெரியலையே. பாட்டி, பக்காவா இருக்கு. ஒரு சின்ன தூசு கூட இல்ல. ஏமா தாத்தா, எனக்கு இன்னொரு துண்டு வெட்டி கொடுமா. தரேன் தாத்தா. இந்தா. தட்ட கொடுங்க. ஏந்தாங்க. கொடுமா. எதிர்பார்க்கவே இல்ல ஜெனி, ரொம்ப நல்லா பண்ணிருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, நான் இனியாக்கும் அங்கிள்க்கும் கட் பண்ணி பாக்ஸ்ல வச்சிடுறேன். எப்படியோ நம்ம மனத்தை காப்பாத்திட்டா. பாட்டி, ஒரே ஒரு பீஸ் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? நல்லா இருக்கு. கேக்கு சாப்பிட்டு சுகர் கூடி அவஸ்தைப்படணுமா? ஏய், டெய்லி இட்லி, தோசை, சோறு, காப்பின்னு எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள போட்டு அமுக்குறீல்ல, அதுல கூடாத சுகர் இந்த கேக் சாப்பிட்டா கூடிட போதா? சாப்பிடு. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். ஏய், மா, இங்கனக்குள்ள வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் யாரும் பார்க்காத நேரத்துல போய் சாப்பிடக்கூடாது.
ஏமா ஜெனி ம்? கேக்கு சூப்பர்மா, அருமை. தேங்க்ஸ் தாத்தா. ஆமா, கேக் சூப்பரா இருக்கு ஜெனி. சரி, சூப்பரா கலக்கிட்ட போ. சூப்பர் ஜெனி.